வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஹரிசன் ஒருத்தர் இது போல ஒவ்வொரு வீடியோல ஒரு 20 கொஸ்டின்ஸ் போட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோல நாங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஏன் குறைவான கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா அதுக்கு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. என்னன்னா நேற்று காலையில் நான் ஒரு 10:30க்கு ஒரு 120 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீம் கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 to 18 கொஸ்டின் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஏஐ வாய்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி அது கூட எடிட் பண்ணி கரெக்டா வந்து கம்பைல் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்றதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 10 minutes ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டான பர்சன்ஸ் தான். இருந்தாலும் இது அவங்களுக்கு புதுசு. அதனால கொஞ்சம் இதுல அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபியூச்சர் வீடியோல ஒரு 40 கொஸ்டின்ஸ் போடுவாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஒரு 40 கொஸ்டின்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் ஒரு 120 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஒரு 3 வீடியோவை அதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா டைம் கன்சம்ஷன் அதிகமாகுது. சரிங்களா, பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 17 கொஸ்டின் தான் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா, நான் கண்டிப்பா வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன். சரிங்களா, இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அந்த கொஸ்டினும் நல்லா கவனிங்க. கூடவே அதுக்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது போல பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, நம்ம அருண் அகாடமி டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட்டை நீங்க அப்ரிஷியேட் பண்ணனாலும் இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா, ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரையிலான சில முக்கியமான கேள்விகளை பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் கேள்வி பதில் மாதிரி இல்லாம அதுக்கு பின்னால இருக்கிற விஷயங்களையும் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, அதாவது கேள்வி எண் 11. What is the source of the data on willful defaulters identified by public sector banks? இதுக்கான தமிழ் கேள்வி, பொதுத்துறை வங்கிகளால் அடையாளம் காணப்படும் வேண்டுமென்றே கடன் திருப்பி செலுத்தாதவர்கள் பற்றிய தரவுகளின் மூலம் எது? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, Central Repository of Information on Large Credits, அதாவது CRILC. ஆமா, சுருக்கமா CRILC. இதுதான் சரியான பதில். இந்த willful defaulterனா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அவரால பணத்தை திருப்பி கட்ட முடியுது, ஆனா வேணும்னே கட்டாம இருக்காரு. அவர்தான் willful defaulter. ஓ, வசதி இருந்தும் ஏமாத்துறவங்க. அதேதான். இந்த மாதிரி ஆட்களோட தகவல்களை வங்கிகள் எங்கிருந்து எடுக்கிறாங்கன்றதுதான் கேள்வி. அதுக்குதான் இந்த CRIC உதவுது, அப்படித்தானே? கரெக்ட். CRIC ரிசர்வ் வங்கியால பராமரிக்கப்படுற ஒரு பெரிய டேட்டாபேஸ், ஒரு தகவல் களஞ்சியம். ஓகே, எந்த வங்கியா இருந்தாலும் சரி 5 கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்குறவங்களோட எல்லா விவரங்களையும் இதுல பதிவு செஞ்சாங்கணும். அப்போ ஒருத்தர் ஒரு பேங்க்ல பெரிய கடன் வாங்கி ஏமாத்துனா உடனே மத்த எல்லா வங்கிகளுக்கும் தெரிஞ்சிரும். இது கடன் மோசடியை தடுக்க ரொம்ப உதவுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஒருத்தர் willful defaulterன்னு அறிவிக்கப்பட்டுட்டா அவரால் அடுத்த 5 வருஷத்துக்கு பங்குச்சந்தையில இருந்து நிதி திரட்ட முடியாது. அடேங்கப்பா, புதுசா எந்த தொழிலும் தொடங்கவும் முடியாது. இது ரொம்ப கடுமையான நடவடிக்கை. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 12. What is the cumulative exposure cap for banks and non-banking finance companies, NBFCs, in alternative investment funds, AIF, as per the new RBI norms? தமிழ்ல, புதிய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி மாற்று முதலீட்டு நிதிகளில் AIF வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் ஒட்டுமொத்த முதலீட்டு வரம்பு என்ன? இதுக்கான விடை ஆப்ஷன் சி, 20%. ஆமா, 20%. இந்த AIFனா என்ன? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். AIF அதாவது மாற்று முதலீட்டு நிதிகள். இது நாம வழக்கமா முதலீடு செய்யற பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இல்ல. அப்போ வேற எதுல முதலீடு செய்வாங்க? இது ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கிற இடங்கள்ல முதலீடு செய்யும். ஓ, அப்போ வங்கிகள் இதுல முதலீடு செய்யலாமா? செய்யலாம், ஆனா அதுக்கு RBI ஒரு லிமிட் வச்சிருக்கு. அது என்ன லிமிட்? ஒரு பேங்க் ஒரு குறிப்பிட்ட AIF திட்டத்துல தன்னோட மொத்த நிதியில 10% மேல முதலீடு செய்யக்கூடாது. ஓகே, இது தனிப்பட்ட வங்கிக்கு.
ஆமா. அதே மாதிரி நாட்டுல இருக்கிற எல்லா வங்கிகளும் என்பிஎஃப்சிகளும் சேர்ந்து ஒரு ஏஐஎஃப் திட்டத்துல முதலீடு செய்யற மொத்த தொகை அந்த திட்டத்தோட மொத்த நிதியில 20% தாண்டக்கூடாது. ஓ, அப்போ 2 லெவல் செக் இருக்கு. இதுதான் அந்த கியூமுலேட்டிவ் எக்ஸ்போஷர் கேப். கரெக்ட். இதனால பொதுமக்களோட பணம் ரொம்ப ரிஸ்கான இடத்துல போய் குவியறது தடுக்கப்படுது. புரியுது. அடுத்த கேள்வி நம்பர் 13. What is the typical turnaround time TAT for credit decisions using the new digital credit assessment model for MSMEs? தமிழ்ல சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான புதிய டிஜிட்டல் கடன் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி கடன் முடிவுகளை எடுப்பதற்கான வழக்கமான நேரம் என்ன? பதில் ஆப்ஷன் பி, up to 1 day. ஒரு நாள் வரை. ஒரே நாள்லையா? ஆமா, நம்ப முடியலல்ல. முன்னெல்லாம் எம்எஸ்எம்இ அதாவது சிறு தொழில்கள் கடன் கேட்டா முடிவெடுக்க பல நாள், சில சமயம் பல வாரம் கூட ஆகும். ஆமா, அந்த பேப்பர் ஒர்க்கே பெரிய தலைவலியா இருக்குமே. இப்போ அப்படி இல்ல. மார்ச் 6, 2025ல வந்த இந்த புது டிஜிட்டல் மாடல் மூலமா கடன் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு ஒரே நாள்ல எடுக்கப்படுது. அது எப்படி சாத்தியம்? அவ்வளவு சீக்கிரம் எப்படி ஒரு கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? இங்கதான் டெக்னாலஜி உதவுது. இந்த மாடல் ஒரு நிறுவனத்தோட டிஜிட்டல் தடயங்களை, அதாவது டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸை அனலைஸ் பண்ணும். டிஜிட்டல் தடயங்களா? அப்படின்னா அதாவது அவங்க ஆன்லைன்ல பண்ற பரிவர்த்தனைகள் சரியா ஜிஎஸ்டி கட்டுறாங்களா, இந்த மாதிரி டேட்டாவை வச்சு அவங்களோட கடன் தகுதியை சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா மதிப்பிட்டுடும். ஓ, அப்போ காகிதங்களை விட இந்த டிஜிட்டல் டேட்டா ரொம்ப நம்பகமானதுன்னு சொல்றீங்க. மிகச் சரியா சொன்னீங்க. இதனால பேங்க்ல கணக்கு வச்சிருக்கிறவங்க, புதுசா வரவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப வேகமா கடன் கிடைக்குது. சூப்பர். சரி, அடுத்த கேள்வி நம்பர் 14. What is the name of the new trading plan launched by SBI Cap Securities Limited? SBI Cap Securities Limited அறிமுகப்படுத்திய புதிய ட்ரேடிங் திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கு விடை ஆப்ஷன் சி, ப்ரோசீரோ. ஆமா, ப்ரோசீரோ. இந்த திட்டத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? SBI Cap Securities SBI வங்கியோட ஒரு துணை நிறுவனம். இவங்க பங்குச்சந்தை வர்த்தக சேவை கொடுக்கறாங்க. சரி. அவங்க கொண்டு வந்த இந்த ப்ரோசீரோ திட்டத்தோட ஸ்பெஷாலிட்டியே இன்ட்ராடே ட்ரேடிங்குக்கு, அதாவது ஒரே நாள்ல பங்குகளை வாங்கி விக்கிறதுக்கு புரோக்கரேஜ் கட்டணம் கிடையாது. 0. ஓ, அதான் ப்ரோசீரோவா? அதேதான். மத்த ட்ரேடிங்குக்கு ஒரு ஆர்டருக்கு 20 ரூபாய்னு ஒரு ஃபிக்ஸட் கட்டணம். இது முதலீட்டாளர்களை ரொம்ப ஈர்க்கும். குறிப்பா டே ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப லாபம் இல்லையா? நிச்சயமா. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி 15. What is the name of the new position the Insurance Regulatory and Development Authority of India, IRDAI, plans to introduce in all insurance companies? தமிழ்ல இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களிலும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள புதிய பதவியின் பெயர் என்ன? பதில் ஆப்ஷன் சி, இன்டர்னல் இன்சூரன்ஸ் அம்புட்ஸ்மேன். கரெக்ட். இன்டர்னல் இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேன். ஒம்புட்ஸ்மேன்னா குறை தீர்க்கும் அதிகாரி தானே? ஆமா. இப்போ காப்பீட்டு துறைக்கு ஒரு பொதுவான ஒம்புட்ஸ்மேன் அமைப்பு இருக்கு. ஒரு கம்பெனி மேல புகார் இருந்தா நம்ம அங்க போகலாம். ஆனா இப்போ ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயே ஒரு ஒம்புட்ஸ்மேன் வரப்போறாரா? அதேதான். இவங்களோட வேலை கம்பெனிக்குள்ள வர்ற புகார்களை, குறிப்பா 50 லட்சம் ரூபாய் வரையிலான கிளைம் சம்பந்தப்பட்ட புகார்களை அங்கேயே பேசி தீர்த்து வைக்கிறது தான். ஓ, அப்ப பிரச்சனை பெருசா ஆகிறதுக்கு முன்னாடியே. ஆமா, ஆரம்ப கட்டத்திலேயே தீர்க்க ஒரு முயற்சி. இதனால வாடிக்கையாளர்களுக்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம். சரி, அடுத்த கேள்வி நம்பர் 16. Which government ministries are collaborating on the export promotion mission? ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டத்தில் எந்தெந்த அரசாங்க அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுகின்றன? இதுக்கு விடை ஆப்ஷன் பி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் MSME அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஆமா, வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம், அப்புறம் நிதி அமைச்சகம். அப்போ இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. நாட்டின் ஏற்றுமதியை அதிகரிக்கணும்னா ஒரு துறை மட்டும் வேலை செஞ்சா பத்தாது. அதனால இந்த 3 முக்கிய அமைச்சகங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. புரியுது. அடுத்த கேள்வி எண் 17. What is Sundar Pichai's net worth as he joins the billionaire club? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, 1.1 பில்லியன்.
ஆமா, கூகுளோட தாய் நிறுவனமான ஆல்பபெட்டோட சிஇஓ சுந்தர் பிச்சையோட சொத்து மதிப்பு $1.1 பில்லியன் தாண்டிடுச்சு. நம்ம ஊர்க்காரர் இந்த உயரத்துக்கு போனது பெருமையான விஷயம். நிச்சயமா அவர் தலைமையில தான் 2014ல டீப் மைண்ட் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தை கூகுள் வாங்குனாங்க. அது கூகுளோட வளர்ச்சியில ஒரு முக்கியமான மைல்கல். அருமை. இப்போ கேள்வி எண் 18. Under the Banking Laws Amendment Act 2025, the definition of substantial interest has been revised. What is the new threshold? தமிழ்ல வங்கி சட்டங்கள் திருத்தம் சட்டம் 2025 கீழ் குறிப்பிடத்தக்க வட்டி என்பதன் வரையறை திருத்தப்பட்டுள்ளது. புதிய வரம்பு என்ன? இதுக்கான பதில் ஆப்ஷன் சி, 2 crore rupee. ஆமா, 2 கோடி ரூபாய். இந்த substantial interestனா என்ன? கணிசமான பங்கு இருந்தா அதுதான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்லையா? அதேதான். 1968 சட்டப்படி வெறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்கு இருந்தாலே அது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு கருதப்பட்டது. 5 லட்சமா? அது இப்போ ரொம்ப குறைவான தொகை. ஆமா, அதனாலதான் இப்போ அந்த வரம்ப 2 கோடி ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான மாற்றமும் இருக்கு. அது என்ன? முன்னாடி பேங்க் ஆடிட்டர்ஸோட சம்பளத்தை ஆர்பிஐ தான் முடிவு பண்ணும். இப்போ அந்த அதிகாரத்தை வங்கிகளுக்கே கொடுத்துட்டாங்க. ஓ, சரி சரி. அடுத்த கேள்வி நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம். கேள்வி 19. As per the revised rules, what is the maximum number of times a user will be allowed to check their bank balance per day on a unified payments interface UPI app? விருத்தப்பட்ட விதிகளின்படி ஒரு பயனர் ஒரு யூபிஐ செயலியில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தனது வங்கி இருப்பை சரிபார்க்க அனுமதிக்கப்படுவார்? இதுக்கு பதில் பி, 50 முறை. 50 முறை. எதுக்கு இந்த கட்டுப்பாடு? நம்ம பணத்தை நாம பாக்குறதுக்கு எதுக்கு லிமிட்? இது நிறைய பேர் கேக்குற கேள்வி. காரணம் நம்மள கட்டுப்படுத்துறது இல்ல, சிஸ்டத்தை பாதுகாக்கிறது தான். புரியல. இப்போ நம்மள பல பேரு ஒரு 10 ரூபாய் அனுப்பலா கூட உடனே பேலன்ஸ் செக் பண்ணுவோம். இது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். இப்படி கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல அடிக்கடி பேலன்ஸ் செக் பண்ணும்போது வங்கியோட சர்வர்கள் மேல பயங்கரமான அழுத்தம் ஏற்படுது. சிஸ்டம் ஸ்லோ ஆயிடும், ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி. ஓ, இது ஒரு டெக்னிக்கல் காரணத்துக்காக. அப்போ லிமிட் என்ன? ஒரு நாளைக்கு 50 முறை பேலன்ஸ் செக் பண்ணலாம். உங்க வங்க விவரங்களை பார்க்க 25 முறை அனுமதி. இதுவே நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கு ரொம்ப அதிகம். சரி சரி. இதுல இன்னொரு விஷயம், ஆட்டோ பேமெண்ட் பத்தியும் இருக்குமே. ஆமா, ஆட்டோ பேமெண்ட், அதாவது மாசம் தானா பணம் எடுக்கிறது, இனிமே பீக் அவர்ஸ்ல, அதாவது எல்லாரும் அதிகமா பயன்படுத்துற நேரத்துல நடக்காது. காலையில 10 மணிக்கு முன்னாடி, மதியம் 1:05, ராத்திரி சாலை 9 மணிக்கு மேலன்னு நான் பீக் அவர்ஸ்ல தான் நடக்கும். இதுவும் சர்வர்லோட குறைக்குதான். புரியுது. சரி, நம்ம கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. கேள்வி எண் 20. Which entity launched the Universal Health Coverage Practitioners and Experts Knowledge Exchange and Resources UHCPers network? Universal Health Coverage Practitioners and Experts Knowledge Exchange and Resources UHCPERS நெட்வொர்க்கை ஸ்தாபித்தது யார்? இதுக்கான விடை ஆப்ஷன் பி, ADB பிரசிடென்ட் மசாதோ காண்டா. ஆமா, ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசாதோ காண்டா. இந்த UHCPERS நெட்வொர்க்னா என்ன? இது ஒரு அறிவு பகிர்வு வலையமைத்தல், அதாவது ஒரு நாலேஜ் ஷேரிங் நெட்வொர்க். இதோட நோக்கம் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகள் எல்லாருக்கும் சுகாதார பாதுகாப்புங்கிற இலக்கை அடைய தங்களுக்குள்ள நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது தான். இது ஏன் இவ்வளோ முக்கியம்? ஏன்னா அந்த பகுதியில கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்களுக்கு இன்னும் அடிப்படை சுகாதார வசதியே கிடைக்கல. 1 பில்லியனா? ரொம்ப பெரிய எண். ஆமா, இந்த இடைவெளியை குறைக்க ஒரு நாடு மத்த நாட்டுக்கிட்ட இருந்து கத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்குதான் இந்த நெட்வொர்க். அருமை. இன்னைக்கு நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் இணைச்சு பார்க்கும்போது தொழில்நுட்பம், விதிகள், ஒத்துழைப்புன்னு மூணும் வங்கித்துறைய எப்படி மாத்துதுன்னு நல்லா புரியுது. ஆமா, இதுல இருந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட ஒவ்வொரு நிதி நடவடிக்கையும் இப்போ டிஜிட்டல் தடயங்களா மாறுது. இது வேகத்தையும் பாதுகாப்பையும் அதிகரிக்குது. ஆனா இந்த டேட்டாவோட உண்மையான உரிமையாளர் யாரு? கடன் கொடுக்கறத தாண்டி எதிர்காலத்துல இந்த டேட்டாவை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அதை கட்டுப்படுத்துற விதிகள் என்னவா இருக்கும்? இதுதான் நம்ம அடுத்து சந்திக்க போற ஒரு பெரிய சவால். யோசிச்சு பாருங்க.